கர்த்தருக்கு தெரியாது, இல்ல கர்த்தருக்கு தெரிஞ்சாலும் கிருபை உள்ளவர் மன்னிச்சிருவார்னு நினைக்காதீங்க. கர்த்தருக்கு இன்னொரு பக்கம் இருக்கு. அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாவும் இருக்கிறார். அவர் அப்பாவா இருக்காரு, ராஜாவாவும் இருக்கிறாரு. அப்பாவா இருக்கும்போது அன்பு காட்டுவாரு, ராஜாவா இருக்கும்போது தண்டிப்பாரு. நீங்க அதை ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிறீங்க. கிருபைய மிஸ்யூஸ் பண்ற மிக மோசமான ஜெனரேஷன் இதுதான். கிருபைய மிஸ்யூஸ் பண்றது. சபைக்குள்ள உட்கார்ந்துகிட்டு வசனம் தெளிவா சொல்லுது, நியாய தீர்ப்பு தேவாலயத்தில் மூப்பரிடத்திலிருந்து தொடங்குது. நியாய தீர்ப்பு எங்க தொடங்குதா? புல்பீட்ல இருந்து தொடங்குது. கீழே உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு அடி 2 மேல உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு 4. செய்தி கேட்கிறவனுக்கு 2 குடுக்கிறவனுக்கு 4. நினைச்சுக்காதீங்க, கர்த்தர் கிருபை உள்ளவர் என்ன பண்ணாலும் மன்னிச்சிருவாருங்க. நீங்க டோட்டல் பைபிள் எடுத்து பாருங்க. யாருடைய கோபம் மோசம் மட்டும் பிதாவின் கோபத்தை பத்தி பைபிள் சொல்லாது, குமாரன் கோபத்தை பத்தி தான் சொல்லும். சங்கீதம் 2 வாசிச்சு பாருங்க. குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தமிடுங்கள். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன் என்றதான பாடல் இந்தியாவில் ஏற்றப்பட்டதாக ஒரு ஊழியர் எனக்கு ஒரு வீடியோ அனுப்பி வைத்திருந்தார். அதை பார்த்ததுமே எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அந்த பாடலுடைய ஹிஸ்டரி என்னவென்று தேட ஆரம்பித்தேன். படிச்சதுமே என் கண்களில் சரியான தண்ணி. வெயில்ஸ் ரிவைவல் என்று 150 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல நடக்கிறது. அந்த ரிவைவலில் தொடப்பட்ட ஜனங்கள் அநேகர் மிஷினரிகளாக உலகம் முழுக்க வந்தாங்க. அதில் ஒரு கூட்டம் நம்முடைய இந்திய தேசம் நார்த் ஈஸ்ட் அசாமுக்கு வராங்க. அந்த இடத்துல ஹெட் ஹண்டர் என்கிறதான ஒரு ட்ரைப், அவங்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்ல அதில் நோக்சாங் என்பவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார். அவங்க குடும்பம் ஏற்றுக்கொள்கிறது. அந்த வில்லேஜில் அநேகர் ரட்சிக்கப்பட்டுறாங்க. ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறது பிடிக்காத அந்த ட்ரைப் தலைவன் இவர்களை கூப்பிட்டு வில்லேஜ் ஜனங்கள் மத்தியில் இயேசுவை மறுதலி இல்லைன்னா நான் உங்களை கொல்ல போறேன் என்ற ஒரு முடிவுக்கு வருகிறார். அப்பொழுது நோக்சாங் என்பவர் சொல்கிறார், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கி நான் என்று. அந்த ட்ரைப் தலைவனுக்கு வந்த கோபத்தில் இவருடைய 2 பிள்ளைகளை கொன்று விடுகிறான். அப்பொழுது சொன்னானா, உன் மனைவி இப்போ நான் கொல்ல போறேன், இயேசுவை மறுதலிக்கிறேன் என்ன என்று. அப்போ சொன்னாராம், தோ நோ ஒன் ஜாயின்ஸ் மீ ஸ்டில் ஐ வில் ஃபாலோ. இன்னும் கோபம் உண்டு அந்த தலைவன் அவங்க மனைவியை கொன்று விடுகிறான். அப்போ கடைசியாக கேட்டானா, உயிர் மேல் ஆசை இருந்தால் இயேசுவை மறுதலி என்று. அப்பொழுது இவர் சொன்னாராம், சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே பின்னோக்கி நான் என்று சொல்லி முடிக்க இவரையும் கொன்று விடுகிறான். குடும்பமே இயேசுக்காக மறிக்கிறாங்க. அந்த இரவுல அந்த தலைவனுக்கு தூக்கம் வரல. என்ன உயிருக்கு பயப்படாம 2000 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன அந்த இயேசுக்காக ஏன் இவங்க இவ்வளோ பக்தி வைராக்கியமா இருக்காங்கன்னு யோசிக்க பரிசுத்தாவினால தொடப்பட்டு அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அந்த வில்லேஜ் முழுக்க இயேசுவை ஏற்றுக்கொண்டதான். அந்த இடத்துல தொடங்கினது தான் I have decided to follow Jesus. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். வாழ்க்கையில் எதையும் இழக்கலாம், எதற்காகவும் இயேசு இழக்காத ஜனங்கள் இன்றைக்கு உலகத்தில் சாதனை படைத்திருக்கிறார்கள். May God bless you.